ஓகே ஸோ இனி என்ன கேம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா விச்கிரியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சூனியக்காரி கேம்னு சொல்லலாம். ஒரு சூனியக்காரி மாட்டிக்கிறோம், அங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு வாங்கலாம். வாங்க திரி கூட்டுருவோம் வீடியோவில். ஓகே, அந்த கேமுக்கு தனியாக ஸ்டோரி இருக்குது, அது வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் தனியாக போடுறேன். இப்போ வந்து கேம் பிளே மட்டும். ஐயோ, இவனுங்க வேறு ஒருத்தனுங்க மங்களகரமாக ஆடோட ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க, பாஸ்தா கீஸ்தான்னு. ஓகே, இப்போ போயிட்டு அந்த பூட்டை திறப்போம். இந்த கேம் நான் ஆடிருக்கேன் ஆல்ரெடி, அதனால் தெரியும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். இந்த கேம் பெருசுங்க, ஒரு 16 மினிட்ஸ் அந்த மாதிரி வரும். உங்களுக்காக சுருக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் நாய்ஸாக இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன். கை மாதிரி இருக்கா, அடிக்கிறேன், ஒன்றுமே தெரியல. ஓப்பன் பண்ணுவோம், பலார்னு ஒன்று விடும். ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு இந்த எஸ்கேப்புக்கிட்ட நிறைய ஒரு பொருள் தேவை, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து கீழே போவோம். கீழே போயிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து ஏங்க மந்திரக்கல்லுங்க ஸ்டார்டிங்லேயே கிடச்சிச்சுன்னா மந்திரக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோரில் 3 மந்திரக்கல் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒன்று அற்புதமாக கொடுத்துறானுங்க. ஸ்டார்டிங்கில் தான் கொடுப்பாங்க, போக போக தான் தெரியும் நம்ம என்னத்தை வைக்கணுன்றது. ஓகே, இப்போ எஃப்சி வச்சுருவோம். ஏங்க அந்த சூனியக்காரி பார்க்க எப்படி இருக்கும்? ஏங்க இருங்க குரோபார் போட்டு வேறு மாதிரி. ஏங்க ஸ்டார்டிங்கில் நல்ல பொருளை கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த குரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல ஒரு இடத்துல போட்டு வந்துடும். இது எடுத்து முட்டைக்கண்ணா என்னடா ஏங்க எப்படி முடிக்கிறான் பாருங்கள், ஆந்த கண்ணு வச்சுட்டு. ஓகே, இப்போ வந்து போவோம். இந்த குரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மூக்கு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, இதில் போட்டுருவோம். எப்படி இருக்குது பாருங்கள், மாடுக்கு மூக்கில் அந்த செயின் போடுவோங்களே, ஐயோ அது பேர் மறந்து போச்சுங்க, ஏதோ ஒன்று. சாக்ஸு வைக்கணும் அந்த மூக்கில். அது எங்கே இருக்கணும்? இங்கே எப்போவுமே பாத்ரூமில் தான் இருக்கும். சரி விடுங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மூக்கு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதில் வைப்போம். போகும்போதெல்லாம் அந்த முண்டைக்கண்ணு மேலே முழிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மூக்கில் வைப்போம். மூக்கு மோந்து பாரு, இது வைக்கிறேன். இது வைக்க முடியல. வெயிடா இருடா வச்சாச்சுங்க. சரியான நாயம் இருக்கும் போல், செம்மையாக மோந்து பார்க்குது. ஓகே, இந்த குரோபார் எடுத்து இங்கே ஒரு வேலை இருக்குது. இருங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணோம். இப்போ இதை கட் பண்ணி விட்ருவோம், அதாவது வெட்டி விட்ருவோம், சதக். இப்போ இறங்கிட்டு இது உள்ளே குனிஞ்சு போகணுமா? குனிடா அப்போ குனிஞ்சிட்டாங்க, இப்போ தான் குனிறான். அந்த டிஸ்பிளே உடஞ்சிருக்கனால சுத்தமாக முடியலை எதுவும் பண்ணேன். ஓகே, இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கிளாக் இருந்துச்சு பார்த்தீங்களா மேலே, அங்கே வந்து இதை நான் இந்த டைம் அப்படியே செட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அதுக்கும் ஒரு பொருள் தேவைப்படுது. ஸோ முதல்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போடுவோம். அப்புறமா ஒரே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இந்த சூனியக்காரி இருக்கல, இல்லை அந்த முண்டைக்கண்ணு இருக்கால, அவங்க வீட்டுக்கு நைட்டு வந்துடுவான். இதெல்லாம் தேவையாக மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே தாங்க, இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று கண்டுபிடிக்காம என்னங்க குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. வளர்க்கும் போதே பானையில் போட்டு வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் குள்ளமாக இருக்குது. ஓகே, இப்போ அதை விடுங்க. இப்போ நம்ம கீழே போயிட்டு ஃபோர்க்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். என்னடா இன்னத்துக்குடா இட்லி சாப்பிட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்க்கு வச்சு தான் இன்னொரு டைம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் பெரிய முழுக்கு பதிலாக ஃபோர்க்கு எப்படி நல்லா இருக்குல்ல? ஓகே நண்பர்களே, உங்கள் மைண்ட் வைஸ்லாம் புரியுது. இப்போ வந்து போயிட்டு ஃபோர்க்கை தேடுவோம். எங்கடா போச்சு ஃபோர்க்கு? ஆளையே காணோம். ஏண்டா ஒரு ஃபோர்க்கு கிச்சனில் தானே இருக்கும், எங்கடா திரும்பி வச்சுக்கிறீங்க ஃபோர்க்கை? ஐயோ பார்த்துறாங்க சூனியக்காரி, ஐயோ துரத்துறாளே. ஏங்க மூக்கு என்னங்க அவளுக்கு நீட்டாக இருக்குது? எல்லா சூனியக்காரிக்கும் அப்படி தானே இருக்கும். ஓகே, இப்போ போயிட்டு அவகிட்ட தப்பிப்போம். ஐயோ, இந்த குள்ள கத்திரிக்காய் கிட்ட மாட்டி நான் படுற பாடு இருக்குது. ஐயோ, இதே ரியல் லைஃப்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் மூக்கில் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டு காலால் அடிப்பான்ல. என்ன பண்ணுறது, அதெல்லாம் கிடைக்காது. சரி போங்க, நைஸாக போவோம் கீழே. அப்படியே இங்கேயே சுற்றிட்டே இருப்பாட்டி, பைத்தியம் பிடிச்சிரும். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து ஃபோர்க்கு எங்கடா இருக்குது? ஏன் தேட வேண்டியதாக இருக்குது. ஏங்க இது உள்ள இன்னொரு கிச்சன் இருக்கும். நான் நினச்சேன் அப்போவே, இது உள்ளே வந்து பார்க்கலன்னு நினச்சேன். ஏன்னா அப்போ அந்த குள்ள மூக்கு கிளவி இருந்தா பார்க்கல. இப்போ எடுத்துகிட்டு போய் டைம் செட் பண்ணுவோம். இருங்கடா, எவனாவது குருட்டு கிருக்க வந்துடாதீங்கடா டேய், அப்புறம் அவ்வளோதான்டா டேய். நானே பயந்தாங்க வெளியே, என்ன பண்ணுறது? சரி போய் செட் பண்ணுவோம். ஓகே, வச்சாச்சு இந்த ஃபோர்க்கை. இப்போ செட் பண்ணலாமா? பெரிய முள் மேலே, இது கொஞ்சம் கீழே, இல்லை அது கொஞ்சம் மேலே வச்சா. ஓகே, இதோட பைத்தியம் முடிச்ச காக்காவே, நானே பயந்தாங்க என்கிட்ட போய் ஊற்றினுக்கிறேன். இப்போ இந்த ஃபெதர் வச்சு
ஒரு முண்டை முழிச்சால அவனுக்கு இதை வச்சு தான் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஏதோ வரண்டி வரேன் இரு உனக்கு தான் இது எடுத்துன்னு வந்துக்கிறேன். இப்போ போயிட்டு அவங்களுக்கு காலை கிச்சு மூட்டுவோமா? கிச்சு 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 கிச்சு. என்னடா குட்டியானா என்ன அப்படி துடிக்கிற? இன்னைக்கு நான் ஒன்று விட்றதா இல்லைடா ஓடு. இப்போ அந்த வாயில் வச்சுருக்க கை கீழே போடுவான்ல, அடே டேய் டேய் ஏன்னா அப்படி கத்துற? என்னடா ஆச்சு உனக்கு? ஏங்க எருவ மாடு மாதிரி கத்துறாங்க. ஓகே இப்போ வந்து இந்த கை இருக்குல்ல, இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டாப் ஃப்ளோரில் நம்ம ஒரு கை பார்த்தோம்ல, அதை ஹேண்ட் ஷேக் பண்ணுமே. நான் கூட திறக்கிட்டு இருப்பேன் பள்ளியிருந்து மூஞ்சில் விட்டுச்சுல, அங்கே போகிறோம். ஐயோ வழி மாற்றி வந்துட்டேங்க. இதான் பேசினே இருந்தால் எங்கே போகிறேன்னே தெரியாது. இங்கே போயிட்டு இதுக்கு ஹேண்ட் ஷேக் ஹைஃபை பண்ணணும். விடா இந்த கை இங்கே வச்சுருவோம், இதுமாரி தேவையில்லை. இது ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்து சோகமான பாட்டு போடும், இளையராஜா பாட்டு. ஓகேங்களா? இப்போ இதை போட்டோன்னா அந்த கிளையை வந்து அழுதுருப்பானா, அப்போ நைஸாக அவளோட மந்திரக்கோளை திருடிடுவோம். இல்லை வந்தாலும் இல்லையா அவன்? ஏம்மா இளையராஜா பாட்டு ஓடி இருக்குதுமா, நீ தான் 90s ஆச்சு. ஆனால் உன்னே எப்படி உயிர் வாழ்றேன்னு தெரில, நீலாம் செத்து போனோம். வந்துட்டாங்க. இப்போ வந்து ஃபீல் பண்ணிருப்போம், கண்ணான கண்ணு கண்ணான கண்ணு அப்படின்னு பாட்டு பாடினிருப்பாங்க வந்து. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறு வேலைக்கு இங்கே ஒரு ஜிகினா பந்து இருக்கும். அது பார்க்கவே லைட்டாக ஒரு மினி ஃபுட்பால் மாதிரி இருக்கும். என்னடா இது இருக்க முடியல, எவனாவது பந்து போட்டாங்க அடங்க. ஐயோ எடுக்க முடியலடா, இருங்க கரெக்டாக வச்சு கரெக்டாக வச்சு ஓகே நைஸ். இப்போ எடுத்துகிட்டு இந்த சைடில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்குல்ல, இது உள்ளே போயிடும். நான் ஒரு மெஜிஷியனுன்னு ப்ரூஃப் பண்ணுறேங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உள்ளே போட்டேன்னா சுற்றி நீ எப்படி இருந்தாலும் வந்து விழுன்னு நினைக்கிறேன். டேய் ஓட்ட மெடிக்கல் மிராக்கள் ஏங்க சும்மா தூக்கி போட்டேங்க. அது போய் சுற்றின்னு வந்து நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அது உள்ளே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்தாச்சுங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பந்தை ஒரு இடத்துக்கு தூக்கி போட்டு ஷேக் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ணோம். அந்த பந்து போட்டோமா, இப்போ இன்னொரு பந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். இங்கே இன்னொரு மந்திரக்கல் இருக்கா, நாகினி பாம்பு உட்காந்து இருக்குது. இருங்க நம்ம அப்புறமா வந்து இந்த பாம்பு கிட்ட கேட்போம், சீசன் 8 சீசன் 9. ஓகே அது கேட்குறது இருக்கட்டும். நம்ம முதல்ல கீழே போயிட்டு இன்னொரு பந்து எங்கே இருக்கும், எல்லா இடத்தையும் செக் பண்ணியாச்சு, பேஸ்மெண்ட்டை செக் பண்ணலையா? கீழே போய் பார்ப்போமா? எனக்கு அங்கே தாங்க டவுட்டாக இருக்குது, அங்கே தாங்க இருக்கும். இருங்க அது இருக்குது. எவன்டா இது தூக்கி இங்கே போட்டு வச்சான்? குளிக்கூடும் என்னங்க இது? ஓகே வந்துட்டோம். இப்போ இங்கே தான் வந்து அந்த பேப்பர் இருக்குது. இதில் என்ன மந்திரம்னா, டேய் இது மந்திரமா இல்லை ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த கேஜுவல் ரைட்டிங் சொல்லி தரீங்களா? என்னடா இது மந்திரம்? ஓகே இப்போ இது ஏன் எடுக்க முடியல, எலும்பு இருக்குது, இதை தூக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டே என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறானு. இது தூக்கி போட்டு இந்த பேப்பர் எடுத்துப்போம். ஓகே எடுத்துகிட்டு மேலே போவோம். மேலே போயிட்டு அந்த பாம்பு இருக்குல்ல, அதில் முதல்ல யூஸ் பண்ணுவோம். ஏங்க இந்த கிளவியான பார்த்துட்டாருனால தான் வந்து ஒளிஞ்சு கிடக்கேன். அப்பா ஏன்னா கட் பண்ணி போடுறேன்னு தானே நினைக்கிறீங்க? நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது 16 மினிட்ஸ் மேலே போகும் இந்த வீடியோ. கட் பண்ணி போட்டிருக்கேன். என்னங்க எனக்கு தெரிஞ்ச பள்ளி மாதிரி என்னமோ ஒரு போட்டேன், அது பாட்டு மந்திரங்கள் குத்து அது ஒரு கயிறாச்சு. இப்போ கீழே இறங்குவோம். கீழே இறங்கிட்டு போயிட்டு அதை வச்சுருவோமா? நைஸ். வெயிடா சீரம் ஓடுறா, கீழே ஓடுங்க. இது வேறு ஸ்ட்ரக்கை தப்போ. ஏங்க கிளவி பார்த்த மாதிரி அப்பா ஏங்க சத்தியமாக எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அந்த கிளவி பார்த்த உடனே. இப்போ நான் புதுசாக வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சு கிடக்கேன். ஓகே என்ன பண்ணுறது? ஏங்க இதில் நானும் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை மூவ் பண்ண முடியல. இது கூட ஒரு போராட்டமாக போச்சு. அப்படி மூவ் பண்ணிட்டேங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வைப்போமா? சரி மேலேயே வைப்போம், விடுங்க எதுக்கு தேவையில்லாத ஒம்பு. மேலே வச்சாச்சு, வெளியே வாடா. ஸோ இப்போ இன்னொரு மந்திரக்கல் எங்கே இருக்கோன்னா அந்த கிளவி கிட்டே இருக்கும். அதை எப்படி பார்க்குறதுனா, நம்ம கிளவி அங்கே தான் நின்றுக்கிறோம். அது மேலே ஒரு பேப்பர் இருக்கும். அது என்ன பேப்பர்னால் அதில் ஒரு மந்திரம் போட்டிருக்கோம். அந்த மந்திரம் கிளவிக்கிட்ட யூஸ் பண்ணோன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஸ்டன்னாகி நிற்கும். ஓகேங்களா? இப்போ எதுக்கு தானே கட் பண்ணுன்னு பார்க்குறீங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த கிளவி எங்கேயும் இருந்துச்சு போல். ஏங்க தண்டர் சிம்பிள் போட்டால் அந்த கிளவி ஃப்ரீஸ் ஆகிடுமா? ஓகே இப்போ கிளவி பார்த்துட்டா நான் ஒஞ்சின்னு இருக்கேன். எப்படா போவா இவ வேறு? என்னடா இவன் போக மாட்டேங்கிறான்? ஏய் என்ன நினச்சினுங்கிற? நான் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த ஆர்மியை கேட்டால் என் பேர் நடுங்கும். ஏன்னா என் பேர் தான் இந்த சுருகேஷ். இது ரொம்ப ஜாம் ஆகுதுங்க இன்றைக்கி. சரி விடுங்க. ஓகே இப்போ வந்து பாஸ் பண்ணிவிடுவோம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையா? இது வந்துடுவோம். ஓகே ஐயோ போக மாட்டா போலையா?
ஏங்க நான் செத்துட்டு திரும்ப வந்து இப்போ தண்டர் சிம்பிள் போடுவோமா? போடு தண்டர் சிம்பிளை ஒர்க் ஆகல. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் போடுவோமா? தண்டர் சிம்பிள் போட்டு வேற மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டா. டக்குன்னு ஏற வந்துருக்கல ஏறா. டக்குன்னு ஏறா. ஓடுற சீரம் வை வச்சாச்சுங்க. போகலாமா? தப்பிக்கலாம். என்னடாச்சு? ஏங்க மாற்றி போட்டுக்கிறேன். சீரம் பார்த்துறேன். ஐயோ இது மாதிரி மாற்றணுமா? இது எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. ஐயோ இது எடுத்து அப்படியே மாலை போட்டுருவோம்னு நினைக்கிறேன். இது எடுத்துட்டு மாலை. ஓகே இப்போ போட்டு சீரம் போடு. ஓகேங்க. ஸோ இதோட அந்த கேம் பிளே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட சாப்டர் 2 வரும். அது வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் தர்ஷித். ஓகே பை. ஓகே பாய்.